ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? நான் தான் உங்கள் இளைய டெய்லர் பேசுகிறேன்ப்பா. இது ஏற்கனவே இந்த சுடிதாரோட பேண்ட் கட்டிங் நம்ம பார்த்துட்டோம். இது டாப்போட கட்டிங் பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்மா. பார்த்து இந்த கிளாத்தோட நான் எப்படி கட் பண்ணுறேன், என்னென்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். இந்த கட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். காட்டன் கிளாத் ரெண்டுமே, சரிங்களா? இந்த கிளாத்தில் நம்ம முதல்ல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்கேலு, டேப்பு, சிசரு, டீஸு எல்லாத்தையும் எடுத்து நம்ம தேவையானதெல்லாம் டேபிள் மேலே வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த கிளாத் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம இந்த துணியை கட் பண்ண போகிறோம் பாருங்கள், சரிங்களா? இந்த கட்டிங்கை பார்த்து நீங்கள் இது 44 இன்ச்சு பாடி மார்பு சுற்றளவு, சரிங்களா? இப்போ நெக்கு அகலத்தை வைப்போம். நெக்கு 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன், 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன், சரிங்களா? மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு வைக்கிறேன், 4 ஒரு பாகம். இங்கேருந்து இடுப்புக்கு 7.5 இன்ச்சு வைக்கிறேன். சீட்டுக்கு 8.5 இன்ச்சு வைக்கிறேன். இந்த ஒயர் கரெக்டாக 16 இன்ச்சு வருது. நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஹைட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ வச்சுருக்கேன். இல்லாட்டி கம்மியாக தான் வைக்கணும். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வரும், சரிங்களா? நம்ம கிளாத்தை நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். இதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு கிளாத்தை போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட்டை ஆரம்பிப்போம். இடுப்பு கரெக்டாக 9.5 இன்ச்சு வைக்கிறேன். இடுப்பு சுற்றளவு 36, 36ல் 4 ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். ஒன்பது இன்ச்சு வருது. இடுப்பு 9 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 10.5 இன்ச்சு. சீட்டு சுற்றளவு 11 இன்ச்சு வைக்கிறேன். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீட்டுக்கு. இடுப்புக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. மார்பு சுற்றளவுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, சரிங்களா? இது 4ஐயும் ஒரு கோட் போட்டுப்போம். 3ஐயும் எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நல்லா அழகாக கோடு வரையணும். மார்க் பண்ணுறது தான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். இப்போ எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம கீழே வரைஞ்சிடுவோம். லென்த்துக்கு நம்ம கீழே வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சைடில் லைட்டாக கவு கொடுக்கணும். ஆம்கோலுக்கு கவு ஒரு 1.25 இன்ச்சுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நெக்குக்கு 2.5 இன்ச்சு வெட்டு பாகத்தை விட்டுட்டு நம்ம ஷோல்டரை ஷோல்டர் எவ்வளோ கரெக்டாக 3.25 இருக்குது. 3.25 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். நல்லா அகலமானவங்க நல்லா ஐட்டம் வைக்கமாக இருப்பாங்க. இப்போ இதை நான் அப்படியே கொஞ்சம் சாய்வாக வைக்கிறேன் சுடிதாருக்கு. இப்போ ஆம்கோல் சுற்றளவு பார்க்குறேன். 9 இன்ச்சு வேணும் எனக்கு. எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். கரெக்டாக 9 இருக்குது. கொஞ்சம் நல்லா உள்வாங்கி எடுக்கிறேன். கரெக்டாக 9 இருக்குது. இப்போ இதை நான் வெட்டி எடுத்துடுறேன், சரிங்களா? டாப் ஆட்டத்தை நம்ம வெட்டி எடுத்துருவோம். இந்த இதுலேயும் ஸ்லீவ் 2 சுடிதார் காமிச்சேன். நான் இதில் 1 ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். இது கடைசி வரைக்கும் நல்லா வெட்டி எடுத்துடுறேன். வெட்டி எடுத்துகிட்டு நாச் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மேலே தூக்கி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் நாச் போட்டுக்கிறேன். இப்போ நாச்சு இது பண்ண ஒரு நாச் போட்டுக்கிறேன். சீட்டால் ஒரு நாச் போட்டுக்கிறேன். என்ன பண்ணுவோம்னா லைட்டாக மடிச்சுப்போம். இந்த நெக்காண்டியும் ஒரு நாச் போட்டுக்கிறேன். இது சென்டர் பீஸ்லேயும் ஒரு நாச் போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மடித்து விட்டுட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோ லாங்கில் இந்த வீடியோ போகாது. அதனால் இந்த பிளேஸ்லேயே இருக்கிற மாதிரி இந்த வீடியோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால் இது வரைக்குமே எடுத்து வச்சுருவோம். எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கழிச்சு விட்ருவோம். இது கை கட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம பிசு தட்டி விட்ருவோம்.
சுடிதார் டாப்பு வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள். சரிங்களா? இது 3 தான் மெஷர்மெண்ட்டு தான், வேறு எதுவுமே வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. சீட்டு நம்ம ஷேப் கொண்டுட்டு வரது தான் பெரிய இது. டாப்பில் இது வந்து 6 இன்ச்சு வரும். சரிங்களா? இது வந்து 7.5 இன்ச்சு வரும். இது வந்து 8 இன்ச்சு வரும் சீட் சைஸு. இது வந்து வேஸ்ட்டு சீட்டு மார்பிள் சுற்றளவு. சரிங்களா? இது வந்து சீட்டுக்கு போடுறேன். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இது அவ்வளோதான் இதோட இது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்குவோம். இப்போ கையை கட் பண்ணி எடுத்துருவோம். கைக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஜாயின் கொடுக்கணும். இதில் கை இருக்குது, இதில் சென்டரில் நான் ஜாயின் கொடுப்பேன். ஜாயின் கொடுக்கறதோட இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிறேன் எக்ஸ்ட்ரா விட்டு. கை உயரம் வந்து 16 இன்ச்சு வைக்கிறேன். 16 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து மடிக்க 17 இன்ச்சு வைக்கிறேன். இது ஈவனாக பண்ணிக்கிறேன். ஈவனாக பண்ணிவிட்டு கையோட எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஸ்லீவை எடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து 5.5 இன்ச்சு வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ஆம்பல் உயரம் வந்து கைக்கு நாச் போடணும். ரெண்டு சைடு நாச் போட்டு வச்சுக்கணும். இது வந்து ஜாயின் பண்ணணும் கை, அதனால் வந்து நான் சென்டர் பீஸை சும்மா அப்படி தட்டி விடுறேன். இப்போ ஒரு சுடிதார் நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு சுடிதாரோட டாப்பும் இது எவ்வளோனா 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த சுடிதார் ஒரே மெத்தட் தான் சுடிதாருக்கு எல்லா டாப்புக்கும் வரும். இது வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு திருப்பத்துக்கு இந்த துணி வச்சுருக்கோம். சரிங்களா? இது ஒரே ஆளோட சுடிதார் தான், அதனால் கட்டிங் போட்டு அதே சுடிதார் மேலத்துக்கு போட்டு நம்ம அப்படியே வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிடலாம். கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி அப்படியே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நாச் போடுற இடம்லாம் இங்கே நாச் போடணும். இந்த ஃபிட் சைஸ் நாச் போடணும். சரிங்களா? நெக்கால நாச் போடணும். இங்கே இருக்கிற நிச்சய இப்போ அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தோம். ரெண்டு பேருக்கும் ஒரே சுடிதார் தான், ரெண்டு சுடியும் ஒரு கலர் தான், அதனால் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து பார்ப்போம். ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கணும். அதனால் ஸ்லீவை போட்டு இப்படி வச்சு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸ்லீவுக்கு ஒட்டு கொடுக்கணும்.
இதை நம்ம விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இந்த ஸ்லீவோட சைஸ் தான். அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துட்டு அயன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை கட் பண்ணணும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.